கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா நம்மளோடு கூட பேச போகிற வார்த்தை என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நம்பர்ஸ் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார். சோதரம். இங்க காலேப் சொல்லுகிறார், நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல அப்பா பார்த்து கொண்டிருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்துதான் சொல்றாங்க, நீங்க எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அல்லேலூயா. சோத்திரம். எல்லா காரியத்திலும் நீங்க என்னென்ன காரியத்துல தோல்வி அடைஞ்சிருந்தீங்களோ இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீ எல்லாவற்றிலும் ஜெயித்து கொள்ளலாம். சோத்திரம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தமிழர்கள் எல்லாம் காணும் பொங்கல் என்று சொல்லி எல்லாம் ஊரை சுற்றி பார்க்கிறதுல இருப்பாங்க. சோத்திரம். இன்னைக்கும் நாம வேதத்துல இந்த ஊரை சுற்றி பார்க்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சோத்திரம். இங்கேயும் வேதத்துல அப்பா ஊரை சுற்றி பார்க்கும்படி 12 கோத்திரத்தார அனுப்புறாங்க. எந்த ஊரை சுற்றி பார்ப்பதற்கு? கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு 12 கோத்திரத்தார மோசே மூலமாக அப்பா அனுப்புறாங்க. சோத்திரம். அதே அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்பினான். சோத்திரம். 23வது வசனம். பின்பு அவர்கள் ஒரே குலையில் உள்ள ஒரு திராட்சை கொலையை அறுத்தார்கள். ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு திராட்சை கொலையை அறுத்தாங்களாம். சோதரா, அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான இடம் பாருங்க. 2 பேரு தடியில தூக்கி கொண்டு போகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய திராட்சை செடியாய் இருந்தது. சோத்திரம். அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான இடமாக இருந்தது. 25ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்று திரும்பினார்கள். அதை சுத்தி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனது? 40 நாள் ஆனது. அந்த ஊரை நல்லா சுத்தி பார்த்தாங்க. சோத்திரம். நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்தாங்க. 27ஆம் வசனம், verse 27. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இவங்க கிட்ட யார் சாட்சி கேட்டது? அப்பாதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன்னு சொன்னாங்க. சோத்திரம். இவர்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, இது அதனுடைய கனி. கொண்டு வந்த அந்த பெரிய திராட்சை கொலைகள் எல்லாத்தையும் காட்டுறாங்க. verse 28, 28ல ஆனாலும், அங்கதான் இந்த டேஞ்சர். என்ன சொல்றாங்க? ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் எப்படி இருக்கான்? அங்க ஏனோக்கு பெரிய பெரிய ராட்சசமான மனுஷர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. 29 பாருங்க, அமலேக்கர் இருக்கிறாங்க, ஏத்தியர் இருக்கிறாங்க, எல்லாம் அங்க குடியிருக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க 29லயே, கானானியர் கடல் அருகேயும், கானானியர் எங்க இருக்காங்க? கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். சோத்திரம். நீங்க பெரிய சிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். சென்னையே எடுத்தோம்னா கடல் இருக்கு. அதே போல பெரிய பெரிய சிட்டி எடுத்தீங்கன்னா கடல் இருக்கும். ஏன்னா துறைமுகம் இருக்கணும். துறைமுகம் இருந்தால் தான் வர்த்தகம் இருக்கும். அதனால பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் கடல்ல இருக்கும். அதே போல நதிகள் இருக்கிற இடங்கள்ல தான் ஊர் இருக்கும். நம்ம ஊர்ல மதுரை பார்த்தீங்கன்னாலும் சரி, திருச்சி காவேரி, மதுரையில வைகை, அப்படி எந்த பெரிய பெரிய சிட்டிஸ் பார்த்தீங்கன்னாலும் அங்க எது ஓரமா இருக்கு? நதி ஓரமாக தான் இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா கானான் கடலும் இருக்கு, நதியும் இருக்கு. சோத்திரம். அப்பாக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். சோத்திரம். அப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எதை கொடுத்தா ஆசீர்வாதம். அதனாலதான் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காங்க. இவங்க அந்த வாக்குத்தத்தமான இடத்தை பார்ப்பதற்கு போனாங்க. போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க? அங்க மோசமான ஆட்கள் இருக்காங்க, நம்மளால போக முடியாது, அங்க எல்லா ராட்சசெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் காட்டுறாங்க. 32ஆம் வசனம் பாருங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்த அந்த தேசம் பட்சிக்கிற தேசம். எப்படி இருக்குதான்? அது பட்சிக்கிற தேசமா. நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள், அவர்கள் பார்க்கிற பார்வை. சோத்திரம். அவங்க பார்க்கிற பார்வை, கண்ட ஜனங்கள் மிகவும் பெரிய ஆட்களா இருக்காங்க. 33 verse 33. ராட்சசரை பார்த்தோன்றாங்க. அவங்க கண்களுக்கு முன்பாக நாங்க வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம்னு சொல்றாங்க. அடுத்து இப்படியே என்ன பண்றாங்க? துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இன்னைக்கு நம்ம பேசுகிற வார்த்தை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையா தான் இருக்கணும்.
ஆனா நம்ம பேசுற வார்த்தை எப்படி இருக்கு? அவிசுவாசமான வார்த்தையை பேசக்கூடாது. எப்பொழுதும் விசுவாசமான வார்த்தையை தான் என்ன பண்ணணும்? பேச வேண்டும். இங்க என்ன பண்ணாங்க? அவிசுவாசமான வார்த்தைகளை துர்ச்செய்தியை பரப்புனாங்க. அதனால அடுத்த அதிகாரம் 14:1 பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்க. நீங்க பேசுகிற வார்த்தையை கேட்டு அநேகர் சந்தோஷப்படணும். அதன் நிமித்தம் அழக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்பாவோட பிள்ளைகள் பேசுற வார்த்தையை குறித்து இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தை எப்படி இருக்கு? கோள் சொல்றது, இல்லாத வார்த்தைகளை பேசுவது, இதனால அவங்க மனசு என்ன ஆகுது? துக்கப்பட்டு அவங்க அழுகிறது போல இருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை இவங்க பேசுனாங்க. அது 4வது வசனம் பாருங்க. இப்படி கேட்டோடனே நம்ம திருப்பி எகிப்துக்கே போயிடலாம், தலைவனை ஏற்படுத்தி போயிடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. 6வது வசனம் பாருங்க. அதுல தேசத்துல சுற்றி பார்த்த நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனே காலேபு மாத்திரம் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நாம நிச்சயமா போயிடலாம். ஏன் அதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? ஸ்தோத்திரம். ஏன்னா அழைத்தது யாரு? கர்த்தர். அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமா உங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அதற்கு விரோதமா தான் இருக்கும். அது நடக்காதது போலதான் இருக்கும். அப்பா கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நடந்து கொண்டிருக்க சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த சம்பந்தமே இல்லாத இடத்தை சம்பந்தப்படுத்துறது தான் நம்ம அப்பா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சோத்திரம். அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. கானான் அருமையான இடம். கடல் இருக்கு, ஆறு இருக்கு, மக்கள் வசிக்கத்தக்க எல்லா ஆசீர்வாதமும் நிறைந்த இடம். இவங்களுடைய கண்கள் எதை பார்க்குது? பிசாசையே பார்த்து கொண்டு இருக்கு. அவர் ராட்சசரா இருக்கிறாங்க, அவங்க பெரிய ஆளா இருக்காங்க, அவங்க கண்களுக்கு முன்பாக நாங்க வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், இதையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் பார்க்காதீங்க, என்னை பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். சோத்திரம். அப்பாவை பார்த்து கொண்டிருங்க. சோத்திரம். அதனாலதான் காலேபும் யோசுவாவும் சொன்ன எளிதாய் நம்ம ஜெயித்து கொள்ளலாம். இப்படியே அவங்க பேசிக்கொண்டு இருந்ததுனால 23ஆம் வசனத்துல அப்பாவுக்கு என்ன ஆயிடுது? என் வார்த்தையை இவங்க விசுவாசிக்கல, அதனால எனக்கு கோபம் உண்டாக்கணும், ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அப்பாவுக்கு விசுவாசம். நீங்க அப்பா கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பலன்னா அப்பாவுக்கு கோபம் வரும். சோத்திரம். நீங்க உங்க பிள்ளைகிட்ட ஒரு காரியத்தை சொல்றீங்க, அதை அவங்க செய்யல அப்படின்னா உங்களுக்கு கோபம் வருமா? வராது. சோத்திரம். அதே போலதான் அப்பா கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமா நடக்கும். அதை சந்தேகப்பட்டு இருந்தா என்ன ஆகும்? அதை சந்தேகப்படுறவங்க அதில் போக மாட்டாங்க, அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரி கொள்ள மாட்டாங்க. அதுதான் அதில் இருக்கிற சத்தியம். இன்னொரு வசனம் பார்ப்போம். என்னாகவும் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவங்க விசுவாசியாதனால போக மாட்டேன்னு அப்பா சொல்லிட்டாங்க. இங்க உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசின எப்புனேன் குமாரனாகிய காலேபும் நூனின் குமார யோசுவாவின் தவிர மற்ற யாரும் அப்பா போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சுத்தம். இப்போ இங்க இதுல ஒரு பெரிய சத்தியம் அடங்கியிருக்கு. உங்களுக்கு சிறியதாக நான் சொல்றேன். சோத்திரம். இங்க கேனேசியனாகிய எப்புன்னேயின் குமாரன் என்பது, இவ்வளவு நேரம் எப்புன்னேயின் குமாரன் என்று பார்த்திருப்பீங்க. கேனேசியன்னு வரும்போது எதுக்கு வருது அப்படின்னா, இந்த காலேப் ஒரு புறஜாதியான ஒரு மனிதன். இங்க அடுத்த பார்த்தீங்கன்னா நூனின் குமாரனாகிய, நூன் என்றால் கற்பம் என்று அர்த்தம், காலேப் என்றால் நாய் என்று அர்த்தம். புதிய ஏற்பாடுல பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்கு போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய சத்தியம். இதெல்லாம் சொல்லணும்னா நிறைய நேரம் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு இன்ட்டு போல நான் சொல்லிவிட்டு போகிறேன். நூனின் குமாரனாகிய, பாம்பின் குமாரனாகிய. சோத்திரம். அதுக்கும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. சோத்திரம். இப்படி இருந்தவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாங்களாம்? கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு சென்றார். அங்கேயே பழைய ஏற்பாடுலயே பாருங்க, புறஜாதியான காலேபையும் இஸ்ரவேலராக இருந்த யோசுவாவையும் அப்பா கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த புதிய ஏற்பாடுல இப்போவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கானானுக்கு பரலோகத்துக்கு போவாங்க. புறஜாதியான நம்மும் எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். அததான் அங்க மறைமுகமாக அந்த சத்தியம் இருக்கு. சோத்திரம். அப்பாவுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்த யோசுவாவையும் காலேபையும் அப்பா கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனாங்க. அதே போல இன்னைக்கும் அப்பாவோட வார்த்தையை விசுவாசித்து கொண்டிருக்கிற உங்களை தான் அப்பா கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு செல்வார், பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்வார். அதனால தான் சொல்றேன், அப்பாவோட வார்த்தை விசுவாசிங்க, அந்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. அந்த வாக்கு தத்தம் நிச்சயமா நடக்கும். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? சொல்றோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பேசியிருக்கீங்க. எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க, எதுக்கும் வருத்தப்படாதீங்க. எல்லாவற்றையும் நீங்க ஜெயித்து கொள்ள போறீங்க.
இன்றிலிருந்து ஜெயிக்கிறதை பார்ப்பீங்க. அதுக்கு தேவை ஒரே ஒன்றுதான். அப்பாவுடைய வார்த்தையை கண்ணை மூடிக்கொண்டு விசுவாசிங்க. முன்னாடி இருக்கிற பேதுரு பார்த்தான். கண்ணுக்கு முன்னாடி அந்த காத்தடிக்கிறதை பார்த்தோன்னே பயந்து கடல் மேல் நடந்து வந்தவன் மூழ்கி போனான். இன்னைக்கும் உங்களுக்கு முன்பாக காத்தடித்து கொண்டு பிரச்சனை, போராட்டம், அப்பா கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கும் நடந்து கொண்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல இருக்கிறது. அதை பார்க்காதீங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பாவே பாருங்க. அப்பா கொடுத்த வாக்கு தத்தத்தையே சொல்லுங்க. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இப்பொழுது நிறைவேற்றுகிறதுக்காய் சொல்றோம். இப்போதும் அப்பா உடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற ஆம்ராஜா கோடிக்கணக்கான மக்களுக்கு நீர் தெய்வீக சுகத்தை தருகிறேன். யார் யார் என்னென்ன சுகம் வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது உடைய தெய்வீக சுகம் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம். குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்துகிறதுக்காக சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எய்ட்ஸ் நோயாளிகளை இப்பொழுதே நீ சொஸ்தமாக்குறதுக்காக சோத்திரம். கேன்சர் நோய்களை இப்பொழுதே நீ சொஸ்தமாக்குகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். லாஸ்ட் ஸ்டேஜ் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. இப்பொழுது உடைய தெய்வீக வல்லமை இறங்கி இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காய் சோத்திரம். பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்கிறேன். தேங்க்யூ லார்ட். அவர்கள் குடும்பத்துல இருக்கிற அந்த பிரச்சனைகளை நீர் மாற்றுகிறதுக்காய் சோத்திரம். போராட்டத்தை மாற்றுகிறதுக்காய் சோத்திரம். அதே போல தேங்க்யூ ஜீசஸ். மன்னியாமல் பார்த்து கொண்டிருக்கிறவர்களே நீங்க காண்பிக்கிறதுக்காய் சோத்திரம். மன்னித்துடுங்க. எஸ் லார்ட். யாரு மேலேயும் கோபப்படாதீங்க. சோத்திரம். மன்னித்து விடுங்க. சோத்திரம். அந்த மன்னிக்காத தன்மை தான் உங்க குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எஸ், உங்க வியாதிக்கும் அந்த மன்னியாத தன்மை தான் காரணமா இருக்கு. தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே மனம் திரும்பி அப்பாட்ட சொல்லுங்க. யாரா இருந்தாலும் நீங்க அவங்க காலில் போய் விழணும்னு அவசியம் இல்லை. அப்பாட்ட சொல்லுங்க, நான் உங்களை மன்னிச்சுட்டேன் என்று சொல்லி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அதே போல என்னால பரிசுத்தமாக முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு பாக்குறீங்க. நான் திருந்துறேன், ஒரு 2 நாள் திருந்துறேன், 3 நாள் திருந்துறேன், அதுக்கு மேல என்னால பரிசுத்தமா இருக்க முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு பாக்குறீங்க. எஸ் லார்ட். இன்னைக்கு அப்பாட்ட சொல்லுங்க, நானே உன்னை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் யெகோவா மெக்காதீஸ் என்று சொல்லி இருக்கிறார். எஸ், அப்பாட்ட கேளுங்க. அவர் ஒருத்தரால தான் பரிசுத்தமாக்க முடியும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் இப்பொழுதும் ரத்தத்தினால கழுவி நீர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். மரித்து போய் சூழ்நிலை பார்த்திருந்தாலும் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். குருடர்கள் பார்க்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். செவிடர்கள் கேட்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சப்பானிகள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குனதற்காய், கர்த்தருடைய ஜீவன் இறங்குனதற்காய் தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நான் வறுமையில் இருக்கிறேனே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. எஸ் லார்ட். உங்கள் பிரச்சனை, போராட்டம் எல்லாம் மாறும். உங்கள் வறுமை எல்லாவற்றையும் அப்பா மாத்துறாங்க. எஸ் லார்ட். உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி, இனத்தார் முன்னாடி தலை நிமிர்ந்து உங்களை நிற்க வைப்பாங்க. தேங்க்யூ ஜீஸ். அதே போல் திருமணமாகவில்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்போது நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. சீக்கிரத்தில் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதுக்கு தேவையான பண தேவைகளை உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் இந்த நீரை சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக, குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகிறதுக்காக நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென். ஆமென். தொடர்ந்து பாருங்க. அப்பாவோட வார்த்தையை கேளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்பட்டுட்டும் ஆசீர்வதிகள். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் அல்லாஹ்.